ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரஞ்சு பில்டர்ஸ். வாஸ்துப்படி தான் வீடு கட்டணுமா, வாஸ்து இல்லைன்னா என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்கப்பட்டுச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் வாஸ்து அப்படிங்கிறது என்னென்னா ஒரு பிரில்லியண்ட்டான சயின்ஸ். வீட்டில் வந்து ப்ராப்பரான காற்றோட்டமோ ப்ராப்பரான சன்ரைஸ் வெளிச்சமோ கிடைக்கிறதுக்காக ஏற்படுத்தப்பட்டது தான் வாஸ்து. இது சயின்ஸை பேஸ் பண்ண தான் வாஸ்து என்னை பொறுத்த வரைக்கும். கிச்சன் வந்து அக்னி மூலையில் இருக்குன்னு சவுத் ஈஸ்ட் டைரக்ஷனில் இருக்குன்னு ஈஸ்ட் டைரக்ஷனில் ஈஸ்ட் நோக்கி தான் சமைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனால ஈஸ்ட் நோக்கி சமைக்கிறாங்கன்னா அபியஸாக மேலே விண்டோ இருக்கும், மார்னிங் சன்லைட்டு உள்ளே கிடைக்கும், விட்டமின் டி சப்ளிமெண்ட் மார்னிங் சன்லைட்டு ப்ளஸ் டைரக்ட் சன்லைட்டு வீட்டுக்குள்ளே அந்த கிச்சனில் போடுறப்ப பாக்டீரியாக்கள்லாம் அழிஞ்சு போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் மார்னிங்லேருந்து உருவாகும். அதே மாதிரி ஈஸ்ட் பார்த்து கதவு இருக்குது, ஜன்னல் இருக்குது அப்படின்னா வெளிச்சம் உள்ள மார்னிங் சன்லைட் உள்ளே வந்துடும், சீக்கிரமாக எழுந்திரிச்சிடுவாங்க அந்த காலங்களில். இப்போ தான் ஏசி ரூம் எல்லாமே கன்சீல்ட் ஆகிடுச்சு ரூம் எல்லாமே. அந்த காலங்களில் வந்து சன்னை பேஸ் பண்ணி தான் லைஃப் ஸ்டைல் இருந்ததுனால வந்து சீக்கிரமாக எழுந்திரிச்சிடுவாங்க. வேலைக்கு போகிறவங்க சுறுசுறுப்பாக காலையில் எழுந்திரிச்சு வேலைக்கு போவாங்க. அதே நேரம் நம்ம வந்து குபேர மூலை வந்து உயரமாக இருக்கணும்னு சொல்லுவாங்க, லைக் சவுத் வெஸ்ட் டைரக்ஷன். அதில் தான் உயரமாக இருக்கணும்னு சொல்லி டேங்கை தூக்கி அங்கே வச்சுருப்பாங்க. சயின்ஸாக என்ன அப்படின்னா சவுத் வெஸ்ட் டைரக்ஷனில் தான் சன் செட் ஆகும். ஸோ 3 மணிக்கு மேலே பார்த்தோம்னா பில்டிங் அந்த கார்னரில் ஹைட் பண்ணி வச்சிருக்கனால சன் ஷேடு வந்து வீட்டுக்கு விழுக ஆரம்பிச்சு சன் வந்து பின்னாடி போயிடும். அந்த ஹைலைட்ஸான அந்த பில்டிங் பின்னாடி நம்ம உயரமாக வச்சிருக்க டேங்குக்கு பின்னாடியோ பில்டிங் பின்னாடி போனப்போ வீட்டுக்கு வந்து நிழல் விழுக ஆரம்பிச்சிடும். 3 மணிக்கு மேலே மாடியில் பார்த்தீங்கன்னா சவுத் வெஸ்ட்டில் உயரமாக இருந்துச்சோம்னா வீட்டுக்கு நிழல் விழுகும். இட் மீன்ஸ் நமக்கு ஒரு 4 மணி 5 மணிக்கு மேலாம் வந்து வீட்டில் ஓரளவுக்கு வெக்க இல்லாமல் கூலிங் இருக்கும். அதே மாதிரி வெஸ்ட்டில் வந்து விண்டோ இல்லாமல் மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா மார்னிங் சன்ரைஸ் வந்து எந்தளவுக்கு விட்டமின் டி தேவையோ ஈவினிங்ஸ் வந்து நமக்கு சன்செட் வந்து நமக்கு தேவைப்படாது, அது வந்து வெக்கையை தான் கொடுக்கும். ஸோ வீட்டில் வந்து வெக்கை இல்லாமல் கூலிங்காக இருக்குது அப்படின்னா நைட்டு நிம்மதியாக தூங்குவாங்க, காலை சீக்கிரம் எந்திரிப்பாங்க. ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் ரொட்டீன் இருக்கும், வீட்டில் செல்வமும் ஆரோக்கியமும் இருக்கும். இதை பேஸ் பண்ணி வாஸ்துன்னு சொன்னாங்க. ஆனால் அதை மீறி நிறைய பயமுறுத்துற மாதிரி நிறைய விஷயங்கள் மார்க்கெட்டில் வந்துச்சு. இந்த அடியில் தான் இருக்கணும், 11 அடியில் இருந்தால் நல்லதில்லை, 16 அடியில் ரூம் இருக்கலாம், 14 அடியில் நஷ்டம், 16 அடியில் லாபம், சவுத் வெஸ்ட் டைரக்ஷனில் டேங்க் இருக்கணும், எப்படி டேங்க் இந்த முறையில் தான் இருக்கணும், ஸ்டேர் கேஸ் வந்து நார்த் டு சவுத் இருக்கணும், இப்படின்னு நிறைய விஷயங்களை மக்களை பயமுறுத்துறதுக்காக பெரிய மார்க்கெட் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ டீப்பாக பார்க்கணும்னு ஒன்றும் இல்லை, அது பெரிய சயின்ஸ் பேக்ரவுண்ட் இருக்க மாதிரி எனக்கு தெரியல. நமக்கு சப்போர்ட்டாக இருக்க வாஸ்துவை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். மற்ற மூட நம்பிக்கையாக இருக்கிறத வந்து என்னை பொறுத்த வரைக்கும் மூட நம்பிக்கையாக இருக்கிறத ஃபாலோ பண்ணி நம்மளுடைய வீடை வந்து கெடுத்துட வேணாம் அப்படிங்கிறதா என்னுடைய கருத்து. இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் டிப்ஸ் உங்களுக்கு வந்து சேர்றதுக்கு ஆரஞ்சு பில்டர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.